மக்களே, இன்னைக்கு நாம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கான விளாக் வந்து ராவத்தநல்லூர் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல தான் இருக்கு மக்களே. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த கோயில் போயிருக்கீங்களா? நான் போயிருக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் போறேன் இந்த கோயிலுக்கு. சுத்துப்பட்டு ஏரியாவிலே ரொம்ப பிரசித்தி பெற்ற ரொம்ப பழமையான ஆஞ்சநேயர் கோயில்னா இந்த ஆஞ்சநேயர் கோயில் தான். இந்த ஆஞ்சநேயர் கோயில் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலயும் கள்ளக்குறிச்சி இருந்து கரெக்டா நீங்க ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவிலும் நம்ம மணலூர்பேட்டையில இருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு காலையில ஒரு 4 மணி 5 மணிலிருந்து பூஜைகளை ஸ்டார்ட் பண்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் ஸ்பெஷல். ஆஞ்சநேயர் உகந்த நாள் அதுதான். அதனால தான் அன்னைக்கு மட்டும் ஸ்பெஷல் பண்றாங்க. ஆப்போசிட்ல எவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்க அந்த கோயில் தரிசனம் பண்ணிட்டு. சோ டைம் கிடைச்சா கண்டிப்பா இந்த ராவத்தநல்லூர் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் வந்து பாருங்க மக்களே. மீதி வீடியோ நம்ம கோயிலுக்கு போய் பேசுவோம். இந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப ஸ்பெஷல். காலையிலே வந்து விடிய காலையில 5 மணில இருந்தே வர ஆரம்பிச்சிருவாங்க. நாங்களே இன்னைக்கு லேட்டா தான் சீக்கிரம் கிளம்பு நினைச்சு நாங்க வரவே லேட் ஆயிருச்சு. இது என்ன நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இது பட்டை. அதுவும் இப்ப குறிப்பிட்ட நாளாதான் தெரிஞ்சுக்கலாம் அண்ணாமலை கோயில். அதுக்கு முன்னாடி எல்லாம் இது யாரும் அந்த அளவுக்கு வந்து வைக்க மாட்டாங்க. இப்பதான் அதிகமா இருக்கும். ஒரு 2 வருஷமா தான் நிறைய பேர் பயன்படுத்திட்டு எல்லாருக்கும் தெரிய வச்சிட்டு இருக்காங்க. நீங்க இதை வந்து இப்படி ஒரு பட்டையை வச்சுட்டு அதுக்கு நடுவுல சூளத்தை நீங்க நடுவுல வச்சீங்கன்னா பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். பொறித்தனம் எல்லாமே போயிடும். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. பொறித்தனம் 2 கம்பியை வச்சு ஒரு பிசினஸ். அவ்வளவுதான். எவ்வளவு வாங்குவாங்க இது? 10 ரூபாயா? இது 100 ரூபாய். இல்ல இது 100 ரூபாய். ஓகே. அவங்க வைக்கிறதுக்கு எவ்வளவு? 10 ரூபாய் பொட்டு வைக்கிறதுக்கு. மக்களே இப்ப இங்கேயுமே அவங்க வந்து பொட்டு வைக்கிறாங்க. வந்து வச்சுக்கலாம். அதுக்குதான் அது. முகத்தை பார்க்கும்போது அந்த சிவபெருமானே வந்து குடியிருக்கவே தெரியல. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. இது கொஞ்சம் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தோம். அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்து இல்ல. இங்க இருக்கிறதுலே நம்ம மட்டும் தான் இந்த போட்டு வச்சிருப்போம் நினைக்கிறேன். பட்டை போட்டுருப்போம். ஒரே வார்த்தை 2 போமாடிங்க. இது எந்த எனக்கு தெரிஞ்சு திருசூலத்தை சென்டர் போட்டு சென்டர் அவங்க வச்சிருக்காங்க. பாக்குறது நல்லா இருக்குங்களா? எவ்வளவு அழகா இருக்கு. அக்கா ரொம்ப நன்றிக்கா. இதான் வச்சுங்க மக்களே. ஆனா இதோட விலை வந்து 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு சிறிய பிசினஸ். நீங்க இந்த கம்பி வாங்கிட்டீங்கன்னா இந்த ஊர்ல சும்மா சுத்திட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு வேலையில சுத்தி ஏமாத்திட்டு இருக்கீங்களா, போனவங்க ஒரு மாதிரி போறாரு. என்ன வரும்போது என்ன சொல்றது ரைட்டா? வேலையில ஏமாத்திட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு தொழில். ஓகேங்களா? அவ்வளவுதான். என்னங்க இதுதாங்க தொழில். நீங்க அண்ணாமலையார் கோயிலுக்கு போனீங்கன்னா வச்சுங்க, இத போட்டு ஒரு ஆள் மட்டுமே ஒரு 500 600 பேருக்கு இதை போட்டு சமைச்சிருவாங்க. போய் சொல்லலாம் வச்சு 10 ரூபா. அந்த 10 ரூபா ஒண்ணு அந்த சந்தனம் கரைச்சதுக்கும் இந்த வீதி கரைச்சதுக்கும் ஒரு இதுதான். நம்ம கால் கழுகு நிக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்குதான். அது 10 ரூபா வச்சு கோட்டைக்கெல்லாம் கட்ட போறதுல ஒரு நாள் குழப்பு வரும். அவ்வளவுதான். எந்தெந்த நாள்ல விசேஷம் கோயில்? டெய்லியும் விசேஷம். டெய்லியும் தான். டெய்லியுமே கூட்டம் வந்துட்டு. சனிக்கிழமை தான் உட்காந்த நாள். சனிக்கிழமையும் வருவாங்க. சனிக்கிழமையும் வருவாங்க. ராவத்தனூர் கோயில் வந்து பட்ட போற ஒரே ஆள் நம்ம தான். மேல போதா
ஏய் கீழே குட்டிப்பேன் தம்பி. ஏன் இவ்வளவு பக்கத்துல வந்து வைக்கிறேன்? என்ன வேணும் உனக்கு? தலைவரே, என்ன தலைவரே வேணும் உங்களுக்கு? அது வேணுமா? இவன் வாங்கினதே உடச்சிடும் உங்களுக்கு. அவன் பொம்மை நினச்சிக்கிட்டான் போல. எனக்கு கொடுங்கடா விளையாடுறதுக்கு, நீங்க என்னடா விளையாடுறீங்க அப்படின்றான். மக்களே இப்போ உள்ளே போயிட்டு இப்போ வந்து ஆஞ்சநேயரை பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவும் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கோபுரம் கட்டவே இல்லை மக்களே, நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில். சஞ்சீவி ராயர். ஆனா இது சஞ்சீவி மலை. சஞ்சீவி மலை. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாலும் மூலவருக்கு மேலே வந்து விமான கோபுரம் இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் மட்டும் இருக்காது. அது கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அதுக்கான அனுமதி எதுவும் கொடுக்கலையா சாமி கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு சுத்தி காம்பவுண்ட்ஸ் கட்டினாங்களாம், அது வந்து தானாவே கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க மக்களே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பனில் தான் இருக்கும். மழை பெஞ்சாலும் எதுவும் வெயிலே வந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சாமி மேலே விழுற மாதிரி தான் இருக்குது. சுற்றி மட்டும் தான் கோயில் இருக்க ஒழிய மூலவர்கிட்ட பார்த்தீங்கன்னா மேலே எதுவுமே இருக்காது மக்களே. நீங்கள் பாருங்க அந்த வீடியோவில் போய் பார்ப்பீங்க. இன்னும் காலைல வர நாங்கள் இன்னும் சாப்பிடல. அன்னதானம் போட்டாங்கன்னா சாப்பிட்டு போகலான்னு பார்க்குறோம் மக்களே. ஒரு வழியா நம்ம உள்ள போயிட்டு மூலவரை பார்த்துட்டோம். ஆனா மூலவர் ஸ்பெஷல் பாத்தீங்களா எப்படி இருக்காருன்னு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்குமே, பயங்கரமா இருந்தது. நீங்களும் வந்திருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி யாராவது அந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சுற்றி உள்ள சிறப்பு மிக்க கோயில்களை போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதில் முதல் கோயிலாக நம்ம இந்த கோயிலில் இந்த ஹனுமான் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுலேருந்து அடுத்தடுத்த சீரீஸ் நம்மளுக்கு நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சுற்றி இருக்க கோயில்களை நம்ம கவர் பண்ணி வீடியோ போடுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் உள்ள சிறப்புமிக்க கோயில்கள் நிறையா வந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது பாரதி vlogger சைனிங் ஆஃப்.